करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजां नवनीतरटोत्तंसां गुरुपङ्क्ति श्रियन् नमः. சோ இன்னைக்கு செஷன் எதை பத்தி அப்படின்னு தெரியுமா குழந்தைகளா? ஆழ்வார் சரித்திரம். கைங்கரியம் ஆழ்வார் சரித்திரமா? எதுல பார்த்தே? இந்த இந்த டைட்டில் எங்க பார்த்தமா நீ? குரூப்ல பாத்தியா? கைங்கரியம் நான் போட்டிருக்கேன். இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணு. வேற யாருக்கு தெரியும் என்ன டாபிக்னு? கரணத்ரயம் அப்படிங்கறதான் டாபிக். சரியா? நோ ப்ராப்ளம். கரணத்ரயம் அண்ட் ஆழ்வார் சரித்திரங்கள், அதுதான் இன்னையுடைய டாபிக். சோ கரணத்ரயம்னா என்ன அப்படின்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? Okay, so it's a totally new topic. We'll look at. In fact, இது வந்து கரணத்ரயம் காணும் தெய்வங்கள் அப்படின்னு ரெண்டு சப் டாபிக்ஸ் இருக்குல்ல. சோ நம்ம வந்து முதல்ல பார்க்க போறது வந்து காணும் தெய்வங்கள் அப்படிங்கிற டாபிக். காணும் தெய்வங்கள்னா என்ன? நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய தெய்வங்கள். இப்ப கண்ணால பாக்குற தெய்வம்னா யாருன்னு தோன்றதுமா உங்களுக்குலாம்? கிருஷ்ணர். சூப்பர். ஏமா அப்படி சொல்றதுல? ஓகே, கோபிகைகள் கண்ணால கண்டா, அதனால காணும் தெய்வமா கிருஷ்ணர் இருந்தார். சூப்பர். நம்மளுக்கு அந்த மாதிரி யாராவது உண்டா காணும் தெய்வம்? நம்ம யாராவது பாக்குறோமா? கிருஷ்ணர் தான் காணும் தெய்வம் உனக்கு? சூப்பர். சரி, வேற யாருக்கு? யார்? அப்படியா? சூப்பர். சோ அதுலாக்கு காணும் தெய்வம் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருக்கா. வெரி குட். வேற யாருக்கு யார் காணும் தெய்வம்? காணும் தெய்வம்னா கண்ணால பார்க்க முடிஞ்ச தெய்வம். ஸ்ரீவனிகா சொல்லு. பிரகலாதனால பார்க்க முடியும். ஹிரண்யகசிபாவையும் பார்க்க முடியும். சொல்லுடா கண்ணா. கோவில் இருக்கிற அர்ச்சாமூர்த்தி விக்கிரகங்கள்ல அவங்க நம்ம காணலாம். சூப்பர். கோவில்ல இருக்கிற அர்ச்சா விக்கிரகங்கள்ல பார்க்கலாம். சோ அவளும் காணும் தெய்வங்கள். ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர். எல்லாருமே ரொம்ப சூப்பரா சொல்றேன். சரி, கோதாஸ்ரீ, உன்னை பொறுத்த வரைக்கும் காணும் தெய்வம் யாரு? காணும் தெய்வம்னா கண்ணால பார்க்கக்கூடிய தெய்வம், கண்ணால பார்க்கக்கூடிய காட். கிருஷ்ணர் உனக்கும். ஓகே, சூப்பர். ஸ்ரேயஸ், நீ சொல்லு, உனக்கு யார் காணும் தெய்வம்? ஸ்ரீநித்யா சொல்றியா? சொல்லு. அம்மா அப்பா. ஸ்ரீநித்யாக்கு அம்மா அப்பா. சூப்பர். ஸ்ரேயஸ், நீ சொல்லு கண்ணா. கிருஷ்ணர். ஓகே. சஞ்சய், உனக்கு? ராமர். ராமர். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் காணும் தெய்வங்கள் இருக்கா. ரொம்ப நன்னா சொன்னேன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ஸ்ரீநித்யா சொன்ன கான்செப்ட் தான். சரியா? நம்ம கண்ணால இப்போ, அதாவது இந்த கண்ணால நம்மளுக்கு இருக்கிற இந்த பயாலஜிக்கல் ஐஸால நம்ம பார்க்கக்கூடிய காட், லிட்ரல் பெருமாள் மாதிரி இருக்கக்கூடியவா, தெய்வமா இருக்கிறவா யாரு அப்படின்னு கேட்டா 3 பேர். அவதான் காணும் தெய்வங்கள் மூவர். அவ யாரு? மாதா, பிதா,
குரு. இவாளதான் காணும் தெய்வங்கள்னு சொல்லுவோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, காணும் தெய்வங்கள்னு வந்திருக்கு. சப்போஸ் வி காணும் தெய்வங்கள். சரியா? சோ 3 தெய்வங்கள் இவாதான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம கொஞ்சம். ஃபர்ஸ்ட் கண்ணால பாக்குற தெய்வம் அம்மா. அம்மா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அம்மாதான் நம்மளுக்கெல்லாம் பர்த் கொடுத்துருக்கா. நம்ம அம்மா கிட்ட இருந்தா பிறந்திருக்கோம். அம்மா நம்மளுக்கு ஜனனி. ஜனனினே பேரு அம்மாக்கு. மாதாக்கு ஜனனி அப்படின்னே பேரு. ஜனனினா the one who gives birth அப்படின்னு அர்த்தம். சரியா? she is a parent, she is a life giver. அடுத்தது நம்மள பார்த்து வளர்க்கறதும் அம்மாதான், பரிபாலனம் பண்றதும் அம்மாதான் இல்லையா? so she brings us up. அடுத்தது நம்மளுக்கு நல்ல உபதேசங்கள் பண்றா, அதாவது குட் டீச்சிங்ஸ் நம்மளுக்கு சொல்லித்தரா. நம்மளுக்கு பல் தேய்க்கிறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, பேசிக் ஹேபிட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்கூல் படிக்கிறது, ஸ்தோத்திர பாடம் சொல்லி தருது, நல்ல வேல்யூஸ் கத்து கொடுக்கறது, இதெல்லாம் அம்மா பண்றா இல்லையா? so she is our first teacher and first guide. அதனால அம்மா அப்படிங்கிறவதான் நம்ம கண்ணால பாக்குற முதல் தெய்வம். இப்போ இந்த விஷயத்த பெருமாளே நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குற. அம்மாவை தெய்வமா மதிச்சர் அப்படிங்கறதுக்கு யார் எக்ஸாம்பிள்னு கேட்டா சாக்ஷாத் பெருமாள். நீங்கள்லாம், அதாவது உங்கள நிறைய பேர் காணும் தெய்வமா நினைக்கிற கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணருக்கு யார் முதல் காணும் தெய்வம்னு கேட்டா அவ அம்மா. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணா அவதாரம் எங்க நடந்தது? ஜெயில நடந்தது. மதுரா சிட்டில கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் ஜெயில அடைச்சு வச்சுட்டான், சிறைச்சாலையில அடைச்சு வச்சுட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு வார்னிங் வந்தது, ஒரு ஆகாசவாணி சொல்லிட்டு தேவகியோடைய 8வது கர்ப்பம் அவனை கொல்லும் அப்படின்னு. அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் அப்பதான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அப்படியே அழகா ஊர்வலமா கம்சன் தான் கூட்டின்னு வந்தான். கம்சனோட ஃபேவரட் கசின் சிஸ்டரான் தேவகி. அதனால அவளோட கல்யாணத்தை சூப்பரா ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அவளை வசுதேவர் ஆத்துல கொண்டு போய் விடணும் அப்படிங்கறதுக்காக தானே ரதத்தை ஓட்டிண்டு, சேரியட்டை ஓட்டிண்டு கம்சன் போயிட்டு இருந்தான் அவ்வளவு ஆசையா. அப்படி போயிட்டு இருக்கிறச்சே திடீர்னு ஒரு ஆகாசவாணி வந்தது. அப்படி ஸ்கைல இருந்து ஒரு பூமிங் வாய்ஸ் வந்தது. அது என்ன சொல்லிட்டு அப்படின்னு கேட்டா, இந்த தேவகியினுடைய 8வது பிள்ளை ஒன்ன கொல்வான், 8வது குழந்தை ஒன்ன கொல்லும் அப்படின்னு அந்த ஆகாசவாணி வந்தது. அது வந்ததோ இல்லையோ அவனுக்கு ஒரே மூடு அப்படியே மாறி போயிடுச்சு. என்ன பண்ணா, அந்த ரோப்பை பிடிச்சிருந்தான குதிரையை ஓட்டினான் சேரியட்டை, அந்த ரோப்பை அப்படியே விட்டான். அப்படியே கத்திய உருவினான். கத்திய உருவி தேவகியோடைய தலையை வெட்ட போயிட்டான். உடனே வசுதேவர் காலில் விழுந்தாரப்பா, கம்சா இப்படி எல்லாம் பண்ணாத, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், எங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் உங்ககிட்ட கொண்டு கொடுத்து விடுறேன், ஆனா இவளை ஸ்பேர் பண்ணிடு, இப்போ கொன்னுடாத அப்படின்னு சொன்னார். சரி அவன் நம்பி இவ 2 பேரையும் டஞ்சன்ல அடைச்சி வச்சிருந்தான், ஜெயில போட்டு வச்சிருந்தான். அவளுக்கு குழந்தைகள் பிறந்தது. இப்ப 8வது குழந்தையா இந்த கிருஷ்ணர் பிறந்தார். என்னைக்கு பிறந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பிறந்தார். கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் அவதாரம் பண்றார் மதுரையில இருக்கிற சிறைச்சாலையில. எப்படி அவதாரம் பண்ணார் தெரியுமா? நார்மலா குழந்தை பிறக்குமே அந்த மாதிரி பிறந்தாரா கிருஷ்ணர்? அப்படி பிறக்கல. அவர் கையில சங்கு சக்கரத்தோட, காதுல குண்டலங்களோட, அழகான நீண்ட கேசங்களோட, பியூட்டிஃபுல்லா ஷைனிங்கா பிறந்தார். அவரை பார்த்தாலே இவர்தான் நாராயணன் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னைத்தானே கிளியரா ரிவீல் பண்ணிட்டு பிறந்தார். இப்ப என்ன ஆயிடுது, தேவகிக்கு இந்த குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷம் தானே வரணும், ஆனா அவளுக்கு பயம் வந்துட்டான். என்ன பயம்? இந்த கம்சன் குழந்தைய 8வது குழந்தைய கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு வெறியோட இருக்கான்.
இந்த குழந்தையால அவனுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறான். நாராயணனே தனக்கு ஆபத்து வரவழிப்பார் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறச்ச நான் தான் நாராயணன் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி சங்கு சக்கரத்தோட இந்த குழந்தை பிறந்திருக்கே. இத பார்த்த உடனே ஒரு சான்ஸ் கூட கேட்க முடியாத அளவுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு அவ பயப்பட்டாலும். பயந்துண்டு அந்த பிறந்த குழந்தை கிருஷ்ணர் கிட்டக்க ரிக்வெஸ்ட் பண்ணா தேவகி தேவி, பா இந்த மாதிரி நீ பிறந்திருக்கியே, உன்னோட இந்த அலௌகிகமான ரூபத்தை, அற்புதமான ரூபத்தை, அதாவது டிவைன் ஃபார்ம நீ மறைச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். ப்ளீஸ் பினிஷ் திஸ் டிவைன் விஷன் அப்படின்னு சொன்னான். இந்த திவ்யமான காட்சியை இப்போ கொடுக்காத, நீ நார்மலா இரு, சாதாரணமான குழந்தையா மாறிடும், இந்த அற்புதமான அலௌகிகமான ரூபத்தை நீ மறைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா தேவகி தேவி. இவ சொன்னாலோ இல்லையோ உடனே அதை மறைச்சு இந்த குழந்தை கிருஷ்ணர் மறைச்சுட்டாராம், மதிச்சு மறைச்சுட்டாராம். தேவகி தேவியினுடைய வார்த்தையை மதிச்சு சங்கு சக்கரத்தை உடனே மறைச்சுட்டார் கிருஷ்ண பகவான். சோ இதுல இருந்து என்ன தெரியறது, அம்மா சொன்ன பேச்ச கேட்கணும், ஏன்னா அம்மா தெய்வம் அப்படிங்கறத பெருமாளே கடைபிடிச்சு காண்பிச்சு கொடுக்கிறார் நம்மளுக்கு. He followed it. He set an example that mother's words are orders. They have to be obeyed. அதுதான் வேத வாக்கு. அது நம்ம கேட்டே ஆகணும். கண்டிப்பா அதன்படிதான் நடக்கணும். அம்மா சொல்றதை மீறக்கூடாது அப்படிங்கறத பெருமாள் பிறந்த உடனே காமிச்சு கொடுத்தார், அவதாரம் பண்ண உடனே காமிச்சு கொடுத்தார். மாத்திருவச்சன பரிபாலனம் பண்ணினார் கிருஷ்ணர். அதனால மாதா தெய்வம், காணும் தெய்வம் அப்படின்னு தெரியுது. அடுத்தது பிதாங்கிறவரும் தெய்வம். பிதா ஏன் தெய்வம் அப்படின்னு கேட்டா, பிதாவும் லைஃப் கிவர் தான். பிதாக்கு ஜனகா அப்படின்னு பேரு, ஜனகன்னு பேரு பிதாக்கு. ஜனகன்னா என்ன, யாரு ஜனனத்துக்கு காரணமா இருக்காரோ அவர் ஜனகன். So he is also a life giver to us. அடுத்தது he also protects us. நம்மள பிதா அப்படின்றவர் நம்மளை காப்பாத்துறார், பல விதத்துல காப்பாத்துவார். நம்மளுக்காக சம்பாதிச்சுண்டு வருவார் பிதா, நம்மள நல்ல இடங்கள்ல போய் சேர்க்கறதுக்கு கூட வருவார். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நிழல் மாதிரி பாதுகாப்பா இருப்பார். He is a protector. Again he also does உபதேசம். அப்பா நம்மளுக்கு நிறைய சொல்லி தர்றாரு இல்லையா, அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி அப்பாவும் நம்மளுக்கு இது நல்லது, இது கெட்டது, இது நல்ல வழி, இதுல போகலாம், இது கெட்ட வழி, இதுல போகக்கூடாது, எல்லாத்தையும் கைடு பண்ணுவார் அப்பாவும். அதனால அவரும் உபதேசம் பண்றார். சோ இந்த 3 காரணங்கள்னால பிதா அப்படிங்கிறவரும் ஒரு காணும் தெய்வம். இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு. புருஷாளுக்கு, அதாவது பாய்ஸ்க்கு பிரம்மோபதேசம் பண்ணுவா உபநயனம் ஆகும் பொழுது. அதாவது எந்த பாய்ஸ்க்கு உபநயனம் ஆக முடியுமோ அவளுக்கு. இப்ப சில பேருக்கு தான் உபநயனத்துக்கு ரைட் உண்டு, திரைவர்ணிகர்களுக்கு தான் அந்த ரைட் உண்டுன்னு சொல்லுவா. அதாவது பிராமணா, கஷத்ரியா, வைஷ்யா, இவா 3 பேர் தான் பூணல் போட்டுக்க முடியும். சோ அவளுக்கு பூணல் போட்டு வைப்பா. அப்போ பிரம்மோபதேசம் அப்படிங்கிறத பண்ணணும். அதை யாரு பண்ணி வைப்பா, பிதா தான் பண்ணி வைப்பார். சோ பிதா அப்படிங்கிறவர் ஆச்சாரியனா இருக்கார். இந்த மாதிரி பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கும் பிதா ஆச்சாரியன் தான், ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் ஷோயிங் தெம் த ரைட் பாத். சரியா? சோ எசென்ஷியலி பிதாங்கிறவர் உபதேசம் பண்ணக்கூடியவர், நல்ல விஷயங்களை காண்பிச்சு கொடுக்கக்கூடியவர். அம்மாவும் இதை பண்ணுவோம், அப்பாவும் இதை பண்ணுவார். சரியா? 2 பேரும் நம்மளுக்கு லைஃப் கிவர்ஸ். அம்மா ஜனனி, பிதா ஜனகா. அம்மா அப்படிங்கிறவ பரிபாலனம் பண்றா, பிதா அப்படிங்கிறவர் ரக்ஷணம் பண்றார். அம்மா வளர்க்கிறா நம்மள, பிதா ப்ரொடெக்டிவா வளர்க்கிறார் நம்மள. அதனால அம்மா அப்பா 2 பேரும் தெய்வங்கள். இப்ப அம்மாவை தெய்வமா மதிச்சு அம்மா சொன்ன பேச்ச கேட்டார் கிருஷ்ணர். அப்பா சொன்ன பேச்ச கேட்டது யாரு அப்படின்னு பார்த்தா ராமர் அப்பா சொன்ன பேச்ச கேட்டார். சஞ்சயோடைய ஃபேவரட் காணும் தெய்வம் அப்பா சொன்ன பேச்ச கேட்டார். அவர் பிதா தான் காணும் தெய்வம்னு நினைச்சார். அது எப்படி கேட்டார் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பித்ருவச்சன பரிபாலனம் பண்றதுக்காக 14 வருஷம் காட்டுக்கு போனார் ராமர்.
தசரதர் கைகேயிக்கு வரம் கொடுத்திருந்தார். 2 வரம் நீ எப்ப வேணா ரிடீம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். அந்த கைகேயி ஒரு ரைட் டைமை பார்த்து ராமருக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே அந்த 2 வரத்தையும் ரிடீம் பண்ணிண்டா. அது என்ன 2 வரங்கள்? முதல் வரம் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். 2வது வரம் பரதனுக்கு பட்டம் கட்டணும், பரதன் ராஜாவா ஆகணும். சோ இது கைகேயி கேட்ட வரங்கள். பிதா அப்படிங்கிற தசரதன் கைகேயிக்கு வரம் கொடுத்திருக்கார். அந்த பிதாவுடைய வச்சனம் பொய்யாக கூடாது, அவர் சொன்னது உண்மையாகணும் அப்படிங்கறதுக்காக ராமர் காட்டுக்கே கிளம்பி போயிட்டார். ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்த நாள் அவர் ராஜாவாக வேண்டியது, அதாவது கிரவுன் பிரின்ஸ் ஆக வேண்டியது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போக சொல்லியிருக்கார். காட்டுக்கு போகணும்னு இந்த மாதா சொல்லியிருக்கா. மாதான ரியல் மாதா இல்ல, அவ கைகேயி அப்படின்றவ சொல்லியிருக்கா. அவ சொன்னதுக்கு அப்பா அக்ரி பண்ணிருக்கார் முன்னாடியே. அவ என்ன சொல்ல போறான்னு தெரியாமே அவர் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டார். பட் அவர் சொன்னதுதான், அவரோட வச்சனம் பொய்யாக கூடாது, அதனால நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி காட்டுக்கு போனார். சோ பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணின ராமர் பிதாதான் காணும் தெய்வம் அப்படிங்கறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஆச்சா. அடுத்தபடியாக 3வது காணும் தெய்வம் குரு, ஆச்சாரியன். ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மலாம் ஆச்சாரியன் செஷன் ஃபர்ஸ்ட் இயர்லயே படிச்சிருக்கோம். கு அப்படின்னா அந்தகாரம், டார்க்னஸ் அர்த்தம். ரு அப்படின்னா அத போக்கடிக்கிறது, தன் நிரோதகா, டு டிஸ்பெல் அப்படின்னு அர்த்தம். அதனால குருங்கிறவர் நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், நம்மளை என்லைட்டன் பண்றார். அதனால அவர் கண்ணால பாக்குற தெய்வம். பெருமாளுக்கு சமம் குரு, பெருமாளுக்கு ஒருபடி மேல கூட சொல்லலாம் ஆச்சாரியன். ஏன்னா ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் 3 விஷயம் பண்றார். என்ன பண்றார்? முதல்ல ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான், அவருக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்குன்னு நன்னா தெரியும். அதனால அவர் என்ன பண்ணுவார்? ஸ்வயம் ஆச்சரத்தே, அந்த சாஸ்திரத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார். அது போராதுன்னு ஆச்சாரே ஸ்தாபயதி, நம்மளுக்கு சொல்லி தருவார். என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி தருவார். இப்படி நம்மளுக்கு கைடா இருக்கிறதுனால ஆச்சாரியனும் நம்மளுக்கு காணும் தெய்வம். ஆச்சாரியன் தான் காணும் தெய்வம் அப்படிங்கறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உண்டு. அதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா மதுரகவி ஆழ்வார் அப்படின்றவர் இருந்தார். இப்ப நம்ம ஆழ்வார் சரித்திரங்கள் பார்க்க போறோம். அதுல நம்ம பார்ப்போம் எப்படி மதுரகவி ஆழ்வார் அவ்வளவு சூப்பரான ஆச்சாரிய பக்தி உடையவரா இருந்தார். அந்த மாதிரி ஆச்சாரியனே தெய்வம், தேவமற்றறியேன் குருகூர் நம்பி அப்படின்னு அவர் சொன்னார். உங்கள நிறைய பேருக்கு கண்ணினுன் சிறுத்தாம்பு தெரியும். சோ என்ன சொன்னார் மதுரகவி ஆழ்வார்? எனக்கு வேற தெய்வம் தெரியாது, என்னோட குருகூர் நம்பி ஆச்சாரியனை தவிர அப்படின்னு சொன்னார். சோ கண்ணால காண்ற 3வது தெய்வம் ஆச்சாரியன், குரு அப்படிங்கிறப்ப. ஏன்? சோ திஸ் வாஸ் அபவுட் காணும் தெய்வங்கள். அடுத்ததுதான் நம்ம கரணத்திரயத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிவிஷன், சரியா? இப்போ ஒருத்தரையா கேட்கிறேன், சொல்லுங்க. யார் சொல்ல போறேன்? ஸ்ரீயவனிகா நீ சொல்றியா? மத்துலா சொல்றியா? ஓகே சொல்லு. மாதா அப்படிங்கிறவா காணும் தெய்வம்ங்கிறதுக்கு என்ன ரீசன்ஸ், அதுக்கு யார் எக்ஸாம்பிள்? மாதா மாதா பரிபாலனம் பண்றா, அப்புறம் உபதேசமும் கொடுக்கறா. அதுக்கு நம்மளுக்கு பர்த்து கொடுக்கறா. ஸோ அவ தெய்வம். அதுக்கு எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் பிறந்தோடனே பிறக்கரிச்சு எப்படி பிறந்தாருன்னா நாராயணன்னு அடிச்சே சொல்லலாம். ஸோ அப்போ தேவகி பயந்து போயிட்டா. ஏன்னா கம்சன் அப்புறம் அது பேரே பண்ண மாட்டா, ஏன்னா அது நாராயணன் அடிச்சே சொல்லலாம். ஸோ நாராயணன்னு தானே குழந்தை. ஸோ அப்படி அதனால தேவகி கை கூப்பி கிருஷ்ணர் கிட்ட கேட்டா உங்களோட அந்த அலௌகிகமான ரூபத்தை மறைச்சிக்க முடியுமான்னு. அப்போ கிருஷ்ணர் அதை மறைச்சுன்னு தருது. எக்ஸலன்ட் கண்ணா, ரொம்ப நல்லா சொன்ன.
ஒரு பாயிண்ட் கூட விடாம அழகா அந்த சப்தங்களே பிரயோகப்படுத்தி சொன்ன. ஆச்சரியமா சொன்ன. வெரி குட். சரி, அடுத்தது பிதாதான் காணும் தெய்வம்ங்கிறதுக்கு என்ன ரீசன்ஸ், என்ன எக்ஸாம்பிள்? ஸ்ரீயவனிகா நான் சொல்ல மாட்டேன். சொல்லுமா கண்ணா, சொல்லு. அவர் வந்து he is the person who gave life. அப்புறமா வந்து எக்ஸாம்பிள் வந்து ராமர். அவர் வந்து அவர் வந்து ரட்சிப்பார். அது வந்து நம்மள வந்து நல்லா பண்ணணும்னு, அவர் நல்லா படிக்கணும்னு சம்பாதிப்பாரு. நல்லா நிறைய குட் திங்ஸ் பண்ணுவா நம்மளுக்குன்னு. எக்ஸாம்பிள் வந்து ராமரு. ஏன்னா கைகேயி ஒரு தசரதர் கிட்டக்க வந்து சொன்னாரு கைகேயி கிட்டக்க, எனி டைம் she could take 2 wishes. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ராமர் வந்து கிரௌன் ஆன அடுத்த நாளுக்கு முன்னாடி நாளன்னைக்கு கைகேயி வந்து 2 விஷயத்தை யூஸ் பண்ணா. முதல் விஷயம் வந்து என்னன்னா, ராமர் வந்து 14 years வந்து எக்ஸைலுக்கு போயிடணும் காட்டுக்கு. அப்புறமா வந்து பரதன் தான் வந்து கிங்கா இருக்கணும்னு. தசரதனோட ரெசல்யூஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுக்காக அவர் வந்து அப்படியே காட்டுக்கு போயிடுறாரு, ஒரு கொஸ்டினும் கேட்காம. ஏன்னா அவருக்கு வந்து கைகேயி தேவி வந்து ராமருக்கு வந்து அம்மா மாதிரி. சூப்பர் கண்ணா, நான் சொன்னேன், எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ண. வெரி குட், வெரி நைஸ். அடுத்தது வந்து ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் தான் காணும் தெய்வம் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன்ஸ், யார் எக்ஸாம்பிள்? எக்ஸாம்பிள் ஸ்லைட்ல இல்ல, பட் அது சொன்னேன். சோ அத பத்தி மாதவ் நீ சொல்றியாமா? அரியன் ஆச்சாரியா தான் அரியன் நம்மளுக்கு வந்து விஜய் சொல்லி தரார். நம்மளுக்கு சொல்லி மட்டும் கொடுக்காம ஃபாலோவும் பண்ண வைப்பார். நம்ம ஆச்சாரியன் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சொல்லி தர்றாரு. சூப்பர். சோ 3 பாயிண்ட் இருந்தது. ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் அப்படின்னா அவர் வந்து சாஸ்திரங்களுடைய ஸ்பிரிட்டை நன்னா புரிஞ்சுப்பார், சரியா? அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுவார், அதுதான் ஸ்வயம் ஆச்சரதி. அதே மாதிரி நம்மளையும் ஃபாலோ பண்ண வைப்பார், நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிப்பார், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து செட் பண்ணி கொடுப்பார். அதுதான் ஆச்சாரே ஸ்தாபயதி, சரியா? ஸோ இந்த 3 டெர்மினாலஜிஸும் நீங்க கத்துக்கணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஜென்ரலா ஆச்சாரியன்னா என்னன்னு கத்துன்ட்டு நவ் வி ஆர் மூவிங் a little ahead, இல்லையா? ஸோ இந்த 3 விஷயங்களை நல்லா கிரகிச்சுக்கணும். ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் அப்படின்னா, நான் காமிக்கிறேன், ஸ்லைடு காமிக்கிறேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லாரும் திருப்பி கேட்பேன், 3 பேரை கேட்பேன், 3 பேர் சொல்லணும் அது என்ன வேர்டு, என்ன அர்த்தம் எல்லாம் சொல்லணும், சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் அப்படின்னா 1 ஆச்சினோதிஹி வராது, ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் 1 who knows the spirit of shastras. அந்த ஹீங்கிறது வந்து இந்த ஹீல், ஒரு நிமிஷம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே, சரி. ஆச்சினோதி ஹி சாஸ்திரார்த்தான், அது ஸ்லோகத்துல இப்படி வரும். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 who knows the spirit of shastras. ஸ்வயம் ஆச்சரதே அப்படின்னா 1 who puts the spirit to practice. ஆச்சாரே ஸ்தாபயதி அப்படின்னா 1 who established the path to be followed by the disciple, சரியா? இது இங்கிலீஷ்ல எழுதினது என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நல்லது, புரியலன்னா கேளுங்க.
முதல் விஷயம் சாஸ்திரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். உண்மையான அர்த்தம் என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சா மட்டும் போருமா, அதை ஃபாலோ பண்ணும்ல, அதனால அவர் ஃபாலோ பண்ணுவார். அது அடுத்தது. அவர் மட்டும் ஃபாலோ பண்ணா போருமா, அதுவும் போராது. எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். அதனால எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைப்பார். அதுதான் 3 விஷயங்கள். சோ இப்போ நீங்க சொல்லணும். அதை யார் சொல்ல போறா? ஸ்ரேயஸ் சொல்றியா கண்ணா? ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தம் என்ன? அதே ஆச்சாரியருக்கு வந்து சாஸ்திரம் தெரியும். சாஸ்திரம் தெரிஞ்சா போறாதுன்னு சாஸ்திரம் ஃபாலோ பண்ணுவார். சாஸ்திரம் ஃபாலோ பண்ணது போறாதுன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன். Fantastic. In a nutshell சொல்லிட்டேன். Excellent. Sanjay, you want to repeat that? Okay, dear. Achinotihi shastrarthana, one who knows the spirit of shastras. Swayamatrena and the shastras practice panni. Acharya sthapayatina ellaru panano acharya pannuvan. Super. Fantastic அண்ணா, ரொம்ப நல்லா சொன்னேன். கோதாஸ்ரீ நீ சொல்றியா? இதையே ரிப்பீட் பண்ணு, அந்த சான்ஸ்கிரிட் ஸ்டேட்மெண்ட்ஸோட சொல்லு. Achinotihi shastrarthana, one who knows the spirit of shastras. Swayamacharatena, one who puts the spirit of practice na again அதை ஃபாலோ பண்றா. அந்த சாஸ்திரா தெரிஞ்சவா அது போராதுன்னு ஃபாலோ பண்றா. ஆச்சாரே ஸ்தாபயதி அப்படின்னா அந்த ஃபாலோ பண்றதும் போராதுன்னு அத சொல்லி தராரு. சூப்பர் மகன், ரொம்ப நல்லா சொன்ன. ஆச்சாரே ஸ்தாபயதி, அந்த ஸ்பெல்லிங் கரெக்ஷனும் பண்ண. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா சொன்னேன். எக்ஸலன்ட். ஸோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு காணும் தெய்வங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டே. காணும் தெய்வம் ஆச்சாரியன் அப்படிங்கிறதுக்கு யார் எக்ஸாம்பிள்மா? ஸ்ரீநிதி, ஸ்ரீநித்யா, நீங்க 2 பேர் சொல்லுங்க கண்ணா. ஒரே நிமிஷம், ஆன்சர் பண்ணலன்னா சார். ஸ்ரீநிதி, ஸ்ரீநித்யா, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. Who is the example for ஆச்சாரியன் being தெய்வம்? யார் மகன்னா? மதுர கவியாழ்வார். எக்ஸலண்ட், சூப்பர். சோ ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டே காணும் தெய்வங்கள் யாரு அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் ஆயிட்டு. Now we'll move to கரணத்ரயம். கரணத்ரயம்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கரணத்ரயம் அப்படின்னா மனசு, வாக்கு, காயம். அதாவது மைண்ட், ஸ்பீச் அண்ட் பாடிலி ஆக்ஷன். எனக்கு கரணத்ரயம்னா என்னன்னு தெரியும். தெரியுமா? சூப்பர், வெரி குட். சோ என்ன தெரியும் உனக்கு கரணத்ரயத்தை பத்தி? கரணத்ரயம்னா வேலை பண்ற 3 திரயம்னா 3 விஷயங்கள். மனசு என்ன யோசிக்கிறதோ அது வாக்கு சொல்லணும். வாக்கு என்ன சொல்றதோ அது காயம், பாடிலி ஆக்ஷன்ஸ் என்ன சொல்றோமோ அது பண்ணணும். எக்ஸலண்ட், சூப்பரா சொன்ன. அதுல ரொம்ப நல்லா சொன்ன கண்ணா. சோ எசென்ஷியலி கரணங்கள்னா உபயுக்தமா இருக்கக்கூடியவைன்னு அர்த்தம். அதாவது சம்திங் which is usable. ஓகே, அதை வச்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம பண்றோம், இட் ரிசல்ட்ஸ் இன்டு சம்திங் அப்படின்னு அர்த்தம். திரயம்னா 3. சோ என்ன 3 கரணங்கள் இருக்கு நம்ம கிட்டக்க? எந்த 3 விஷயங்களை வச்சு நம்மளால ஏதாவது சேஞ்ச் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட், ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன். அதுதான் மனோவாக்காயம் அப்படின்னு சொல்லுவா. மனசு, வாக்கு, காயம். இப்போ அதுலா சொன்ன மாதிரி மனசு என்ன யோசிக்கிறதோ அத வாயால பேசணும், வாயால என்ன சொல்றோமோ அதன்படியே நடந்துக்கணும். இதுதான் ஐடியல் வே டு பி. இப்படி இருந்தாதான் சௌக்கியமா இருக்க முடியுமா? சௌக்கியமா இருக்கிறதுக்கு என்னடா டானிக்கு அப்படின்னு கேட்டா கரணத்ரய சாரூபியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம் அப்படின்னு சொல்றார். அதாவது 3 கரணங்களும்
ஒன்றுபட்டு இருந்தாதான் நம்மளுக்கு லைஃப்ல சௌக்கியமா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மனசால இப்போ ஒண்ணு யோசிக்கிறோம், ஆனா வாக்கால அப்படி சொல்லல அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? இப்ப சப்போஸ் நம்மளுக்கு ஹோம்ஒர்க் எழுத வேண்டாம் அப்படின்னு நம்ம மைண்ட் நினைக்கிறதுன்னு வச்சுப்போம். பட் நம்மளுக்கு அதை சொல்றதுக்கு பயமா இருக்கு. அம்மா கிட்டக்க சொல்றதுக்கு பயம். அம்மா இப்ப எனக்கு ஹோம்ஒர்க் எழுத வேண்டாம் அப்படின்னு சொன்னா அம்மா கோச்சுப்பா. அதனால நம்ம அதை வாக்கால சொல்லல. நம்ம அந்த ஹோம்ஒர்க்கை எழுதுறோம். ஹோம்ஒர்க்கு எப்படி எழுதுறோம்? நான் ஹோம்ஒர்க் எழுதுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். பட் மைண்ட் லெவல்ல நம்மளுக்கு அது எழுத வேண்டாமா இருக்கு. அப்படின்னா அந்த ஹோம்ஒர்க் எப்படி இருக்கும்? எப்படி எழுதுவோம்? நம்ம அந்த ஹோம்ஒர்க்கை டிஸ்இன்ட்ரெஸ்டடா எழுதுவோம் இல்லையா? சோ அதுல மிஸ்டேக்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்கா இல்லாம இருக்கலாம், கிறுக்கி எழுதிடலாம், இல்ல ஏதோ ஒண்ணு கடகடன்னு முடிச்சுட்டு போலாம், நம்ம விளையாட போலாம் சீக்கிரம் அப்படின்னு நினைச்சுட்டு எழுதலாம். சோ நம்மளோட மனசு ஒரு விஷயத்துல இல்லைன்னா வாக்கால நம்ம சொன்னாலும் காயத்தால நம்ம செயல்பட்டாலும் அது அவ்வளோ நன்னா முடியாது. இதாச்சா? இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப சப்போஸ் நம்ம மனசால ஒண்ணு நினைக்கிறோம், வாக்காலையும் அதை சொல்றோம், பட் நம்மளால அதை செயல்படுத்த முடியல அப்படின்னா என்ன ஆகுங்கிறத பாக்கலாம். இப்ப மனசால எனக்கு சப்போஸ் நவ் ஐ வாண்ட் டு கோ டு சே லே லடாக் போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நான் சொல்றேன் உங்க கிட்ட எல்லாம் எனக்கு லே லடாக் போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. பட் கேன் வி கோ நவ் இன் தி கிவன் சிச்சுவேஷன்? வி கான்ட் கோ இல்லையா? பட் மனசுல எனக்கு அந்த ஆசை வந்துட்டு நான் வாயால சொல்லிட்டேன், ஆனா என்னால ஆக்ஷன் எடுக்க முடியல. பாடிலி ஆக்ஷன் என்னால அதுக்கு சப்போர்ட்டிவா பண்ண முடியல. சோ அப்ப என்ன ஆகும்? நம்மளோட மனசு டிஸ்சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஐயோ நம்மளால போக முடியலையே அப்படின்னு நம்ம சேடா இருக்கும் இல்லையா? சோ அந்த தேர்ட் திங் சிங்க்ல இல்லைன்னா அது இப்படியா இருக்கு. இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்குலாம். இந்த சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்றோமோ அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும், இல்லைன்னா அதுக்கு மாத்தி சொல்லும். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, மைண்டு சின்ன பசங்களால அப்ளையே பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆக்ஷன்ல ஒரு விஷயத்த அவளுக்கு சொல்லி தருவோம், பட் பை ஸ்பீச் தே கேனாட் ரிப்பீட் இட். சோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அவளுக்கு சரியான growth டெவலப்மெண்ட்லாம் இருக்காது. சோ வளர வளரதான் 3 சிங்க்ல வரும். அப்பதான் அவ கேட்கறத புரிஞ்சுட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண முடியும். ரொம்ப குட்டியா இருக்கச்சு அதை நம்மளால பண்ண முடியாது. So speech is not supportive of action, or mind is not able to understand what is being taught. அந்த மாதிரி. So in all these cases பார்த்தோம்னா 3 விஷயங்களும் சிங்க்ரனைஸ்டா இல்ல. 3 விஷயங்களும் ஒன்னா இல்லைன்னா ரிசல்ட் ஒழுங்கா இருக்காது. இப்ப மனசுல ஒண்ணு நினைச்சுண்டு வாயால வேற சொன்னோம்னா அது பொய்யா ஆகும். மனசுல ஒண்ணு நினைச்சுண்டு வாயால வேற சொல்லி அதன்படியே நம்ம ஆக்ஷன் பண்ணோம்னா நம்ம பண்ற காரியம் ஒழுங்கா சித்திக்காது. வெறும் உடம்பால மட்டும் ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், மைண்ட் அதுல இல்ல, அது வாயால நம்ம சொல்லல அப்படின்னா அது யூஸ்லெஸ். சோ கரணத்ரயம் அப்படிங்கிறது சாரூப்பியமா இருக்கணும், அப்பதான் சௌக்கியமா இருக்க முடியும். சோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் கரணத்ரயம். இத பத்தி யாரு சொல்லி இருக்கா அப்படிங்கறத ரொம்ப சூப்பர். ஆண்டாள் இத பத்தி சொல்றா. ஆண்டாள் என்ன சொல்றா? திருப்பாவையினுடைய 5வது பாசுரத்துல தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு 3 விஷயங்களையும் சொல்றா. என்ன பண்ணோம்? நம்ம பெருமாளை வாயினால் பாடணும். மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை செய்வனை, ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வாயினால் பாடி, வாயால பாடணும். அதே மாதிரி மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை திரைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மனத்தினால் சிந்திக்கணும், மனசால இவரை சிந்தனை பண்ணணும். அதே மாதிரி மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை,
தூய பெருநீரமனை திரைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூமலர் தூவி தொழணும். ரொம்ப தூய்மையோட வந்து நல்ல மலர்களை கொண்டு புஷ்பங்களை கொண்டு இந்த பெருமாளை நம்ம சேவிக்கணும். சோ வாயால பெருமாளை பாடணும், மனசால சிந்தனை பண்ணணும், காயத்தினால உடம்பால் அவருக்கு முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அப்படி நடந்துட்டோம்னா என்ன ஆகுங்கிற பலஸ்ருதியும் சொல்றா இதே பாசுரத்துல. என்ன தெரியுமா ஆகும்? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படிங்கிறா. அதாவது நம்ம முன்னாடி பண்ண பாப்பங்கள், இப்ப பண்ணிட்டு இருக்கிற பாப்பங்கள், இனிமே நம்மளுக்கு நடக்க போற கெட்டது எல்லாமே போயிடும். நம்மளோட மனசு வாக்கு காயம் இதெல்லாம் ஒழுங்கா ஒரே மாதிரி செயல்பட்டதுன்னா, நம்ம பொய் சொல்லாம கெட்டதை நினைக்காம நினைச்சத சொல்லி அதன்படி நடந்துட்டோம்னா நம்மளோட கெட்டது எல்லாம் தீயினில் தூசாகும். எல்லா கெட்டதும் போயிடும். நம்ம நல்லவாளா மட்டுமே இருப்போம், நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு ஆண்டாள் சொல்லி கொடுத்தா. புரிஞ்சுதா? சோ தட் இஸ் அபவுட் கரணத்ரயம். 3 ஒன்னா இருக்கணும். இதுதான் இந்த செஷனுடைய மெயின் டேக்அவே. சோ லெட் அஸ் ரிவைஸ் கரணத்ரயம். கரணத்ரயம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அனந்தன் சேஷஸ்ரீ வந்திருக்கே. ஒரு நிமிஷம் கண்ணா. அனந்தன் சேஷஸ்ரீ இப்ப வந்திருக்கா, அவள்கிட்ட முதல்ல கேட்கலாம். கரணத்ரயம்னா என்னம்மா? இருக்கேளா அனந்தன் சேஷஸ்ரீ? சொல்லு. பின்ன அனந்தன் சொல்லுமா, கரணத்ரயம்னா என்ன? சரி அத்துலா சொல்லு, கரணத்ரயம்னா என்ன? கரணத்ரயம்னா நம்ம வந்து காலம் பண்ணதுக்கு 3 விஷயம். என்னன்னா மனசு, வாக்கு, காயம், இந்த 3. இப்போ நம்ம மனசால ஒண்ணு நினைச்சோம்னா அத வாயால சொல்லி அத வந்து நம்ம செயல்படுத்தணும். இப்போ இந்த எல்லாத்தையும் பண்ணோம்னா, இப்போ மனசு என்ன நினைக்கிறதோ அதே நம்ம வாயால சொல்லி அப்புறம் நம்ம பண்ணோம்னா அப்போ நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சௌக்கியமா இருக்கும். மீதி வர பாப்பங்கள், நம்ம பண்ண போற பாப்பங்கள், அப்புறம் முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அந்த பாப்பங்கள் எல்லாமே எல்லாமே வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து பொய் சொல்லாம தர்மத்திலேயே இருந்து என்ன மைண்ட் என்ன மனசை நினைக்கிறதோ அதே வாக்கு சொல்லி காயத்திலையும் பண்ணா அப்போ நம்மளோட லைஃப் சௌக்கியமா இருக்கும். சூப்பர் மங்கண்ணா, நம்ம நல்லா சம்மரைஸ் பண்ணி சொன்னேன். வெரி குட். இன்னொருத்தர் யாராவது இதை ரிப்பீட் பண்றீங்களா? யாரு சொல்றேன்? சொல்றே ஸ்ரீவனிகா, சொல்லுமா. ஸோ நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம மனசுல நினைக்கிறோமோ மனசுல வந்து சிந்திக்கிறோமோ அதெல்லாம் வந்து அத பேசணும். அப்புறமா அதுக்கு அது மாதிரியே ஆக்ஷன் பண்ணணும். அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது அப்படி பண்ணாதான் சௌக்கியமா இருக்க முடியும். அப்புறமா நம்ம வந்து மனசுல இன்னொன்னு சிந்திப்பது, அப்புறமா வந்து வேதோ பேசுறது, அதுக்கு அது மாதிரி ஆக்ஷன் பண்ணுது, அப்படி பண்ணா சௌக்கியமா இருக்க முடியாது. அப்படின்னு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இது நம்ம வந்து இப்படி பண்ணோம்னா நம்ம வந்து சௌக்கியமா இருப்போம். அப்புறமா வந்து முன்னாடி பண்ண பாப்பங்கள், அப்புறமா முன்ன பண்ண போற பாப்பங்கள் எல்லாமே போயிடும். அப்படின்னு அது வந்து அந்த
தீ வந்து அதை வந்து எரிச்சிடும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் அடியன். சூப்பர்மா, நான் சொன்னேன். அதாவது இனிமே பண்ண போற பாப்பங்களை அது தடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? பண்ண போற பாப்பங்களை அது எரிச்சிரும்னா டைரக்டா அப்படி புரிஞ்சு கூடாது. நம்மள பாவம் பண்ணாம அது காப்பாத்தும். மனோவாக்காயத்துல ஐக்கியம் இருந்ததுன்னா மனசு. சொல்லு கண்ணா. அடியன் இப்போ நம்ம பாப்பங்களை அப்படியே போயிடுச்சுன்னா இப்ப இல்ல அடியன், இப்போ பாப்பம் எல்லாமே போயிடுச்சுன்னா புண்ணியம் மட்டும் இருக்கும்ல அடியன். நம்ம எவ்வளவு தடவை சிரிக்கிறோம், அப்புறம் முன்ன பண்ண பாப்பமும் போயிடுச்சுன்னா அப்போ இப்போ 2 yearsல எல்லா புண்ணியமும் போயிடும் அடியன். அப்போ பிரபத்தி பண்ணவாள்லாம் அப்போ மோட்சத்துக்கு போயிடுவாள்ல அடியன். புண்ணிய பாப்பங்கள் ரெண்டும் நல்லிஃபை ஆனாதான் மோட்சம் போக முடியும் இல்லையா? அந்த விஷயம் எனக்கு தெரியும் இல்லையா? சோ இல்ல அடியன், இப்ப பாப்பங்கள் நம்ம முன்ன பண்ண போற பாப்பங்களும் போயிடுச்சுன்னா அப்போ இப்ப எவ்வளவு தடவை நம்ம சிரிக்கிறோம்ல. சோ கரெக்ட்னா அதான் கிளாரிஃபை பண்ண வந்தேன். பண்ண போற பாப்பங்கள் போயிடும்னா அது எந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பாவம் பண்ணாம நம்மள தடுக்கும் அது. சரியா? இப்போ நம்ம லைஃப் லீட் பண்றோம் பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம்னா நம்ம பாவம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? தெரியாம நிறைய பண்ணலாம். இப்ப நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம காலுக்கு ஒரு எறும்பு அப்படியே நசுங்கி போயிடுறதுன்னு வச்சுப்போம், அது பாப்பம் தானே. தெரியாம பண்றோம் அந்த பாப்பத்தை. அது அபுத்தி பூர்வம், அது ஒட்டாது. தெரிஞ்சே திடீர்னு நம்ம வந்து மோதிட்டோம், ஒரு பசுமாடு மேல மோதுறோம்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு தெரியறது அந்த பாப்பம் பண்ணிட்டோன்னு. சோ அதனுடைய எஃபெக்ட் இல்லாம இருக்காது, இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறது அது உனக்கு தெரியும் இல்லையா? அது பெருமாள் வந்து லகு தண்டனையா கொடுப்பார், இல்ல பிராயசித்த பிரபதி பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஓகே. இப்ப இந்த இடத்துல தீனும் தூசாகும் அப்படிங்கறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மனோவாக்காயத்துல ஐக்கியம் இருந்ததுன்னா இந்த மாதிரி புத்தி பூர்வ உத்தராகம் வராம தடுக்கும். ஒழுங்கா நம்ம இருந்தோம்னா பாவம் பண்ணாம இருக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அதுதான் அந்த தீனும் தூசாகும்க்கு அர்த்தம். இல்லைன்னா முன்னாடி பண்ணின பாப்பங்கள் அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் போயிடும் கம்ப்ளீட்டா. இந்த இடத்துல பண்ண போற பாப்பங்கள் நேராம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, சூப்பர். ஓகே, சோ இது புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது ஆழ்வார்கள் செஷனுக்கு போகலாம். இப்போ ஆழ்வார்கள் செஷன் நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம். 21, 22, 23 ஆல் பேட்சஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஆழ்வார் செஷன். சரியா? சோ உங்களுக்கு எல்லாம் 12 ஆழ்வார்கள் திருநாமங்கள் தெரியும், அவளுடைய திருநக்ஷத்திரங்கள் தெரியும், அவ யாருடைய அம்சம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இப்ப ஆழ்வாருடைய சரித்திரங்களை இந்த வருஷம் நம்ம பார்க்க போறோம். ஆழ்வார்கள் சரித்திரத்தை பூர்த்தியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரு பரம்பரையில பிரவேசிச்சு ஆச்சாரிய சரித்திரங்களையும் பார்க்க போறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்டோரிஸோட செஷன். அதுக்கு நடுவில் சில வேல்யூஸும் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஆழ்வார் செஷனை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ரிவைஸ் பண்ணலாம். முதல்ல அப்படின்னு வந்து ஸ்லைட்லாம் இப்ப காமிக்க போறது இல்லை, எவ்வளவு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? சோ 12 ஆழ்வார்கள் திருநாமங்கள் யார் சொல்ல போறேன்? நேம்ஸ் ஆஃப் 12 ஆழ்வார். ஆஃப் ஹேண்டா ப்ரிப்பரேஷனே இல்லாம கேக்குறேன். சொல்ல தெரியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுதான் ரொம்ப நல்லது. கோதாஸ்ரீ சொல்லு கண்ணா. அடியன் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுர கவி ஆழ்வார், பெரியாழ்வார், குலசேகர ஆண்டாள், குலசேகரர், பண்டரடிப்பொடி, திருப்பாணி, திருமங்கை, திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். சூப்பர். சொல்லவா? சொல்லலாம் கண்ணா. நீ இன்னொரு விஷயம் சொல்லு, எந்த ஆழ்வார் யாருடைய அம்சம் சொல்றியா? இன்னும் அதை மனப்பாடம் ஃபுல்லா பண்ணலையா? ஓகே சரி. ஆழ்வார்கள் திருநாமங்கள் சொல்லு. திருநக்ஷத்திரங்கள் தெரியுமா? தெரியும். சரி, திருநக்ஷத்திரத்தோட சொல்லு. ஆழ்வார் திருநாமம், அவரோட திருநக்ஷத்திரம் அப்படி சொல்லி பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார் ஐப்பசி சிரவணம், அவிட்டம், சதயம், திருமசி ஆழ்வார் தை மகம், நம்மாழ்வார் வைகசி விசாகம், மதுரகவி ஆழ்வார்
புனர்வசு, பெரியாழ்வார் ஆணி சுவாதி, ஆண்டாள் ஆடிப்பூரம், தொண்டரடிப்புடியாழ்வார் மார்கழி கேட்டை, திருப்பானாழ்வார் கார்த்திகை ரோஹிணி, திருமங்கையாழ்வார் கார்த்திகை கார்த்திகை. அடி அம்சத்தோட அடியன் ட்ரை பண்ணவா? சூப்பர் கண்ணா. என்ன சொன்ன? அம்சத்தோடயும் சொல்லவாடி. அம்சத்தோட சொல்லுவியா? வெரி குட். இது வெயிட் பண்ணு, வேற யாராவது சொல்றாளா பாக்கலாம். இல்ல நான் கேக்குறேன். அம்சம் யார் சொல்லுவேன்? மாதவ், ஸ்ரேயஸ், யாருக்காவது ஆழ்வார் அம்சங்கள் ஞாபகம் இருக்கா? சஞ்சய், ஸ்ரீயமனிகா? நீங்களா டெஸ்ட் எழுதி நிறைய மார்க் எல்லாம் வாங்கினேன் இதுக்கு. போன வருஷம் போன அக்டோபர்ல MCQ டெஸ்ட் எழுதினோம் நம்ம இதுக்கு. ஞாபகம் இருக்கா? மறந்து போயிட்டா இப்போ எந்த ஆழ்வார் எந்த அம்சம்னு? சரி அதுல சொல்லு, எந்த ஆழ்வார் எந்த அம்சம்? பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்யம், பூதத்தாழ்வார் கதை, பேயாழ்வார் நந்தகானம், நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் அடி. ஆமா கண்ணா, கரெக்ட். மதுர கவியாழ்வார் குமுதம், குலசேகர ஆழ்வார் கௌஸ்துபம், பெரியாழ்வார் கருடன், ஆண்டாள் பூமி தேவி, தொண்டரடிப்புடியாழ்வார் வைஜெயந்தி, திருப்பானாழ்வார் ஸ்ரீவச்சம், திருமங்கையாழ்வார் சாரங்கம். சூப்பர், கரெக்ட். சோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. இப்ப என்ன ஹோம்ஒர்க்னா இதெல்லாம் போய் ரிவைஸ் பண்ணின்னு வர வேண்டியது. சரியா? அடுத்த ஆழ்வார் செஷன் கிளாஸ்ல யார எந்த ஆழ்வாரோட திருநக்ஷத்திரமோ அம்சமோ கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அப்பதான் நம்ம சரித்திரம் எல்லாம் ஒழுங்கா படிக்க முடியும். சோ இப்போ I'll just show you the slide. Sorry. சோ ஆழ்வார்கள்னா யாரு அப்படின்லாமும் நம்ம படிச்சிருக்கோம். அடியன் ஏன் அதை இப்ப கேட்கலன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் அடியனு. அடுத்த கிளாஸ்ல கேட்கறது சொல்லு. ஞாபகம் இருக்கா? சரி நீங்க சொல்லு சொல்லு. ஆழ்வார்கள்லாம் யாரு? வேற யாருக்கும் கூட ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம் கண்ணா. anybody else wants to answer? அடி ஸ்ரீயவனிகா. ஞாபகம் இருக்கா? சொல்லு. ஆழ்வார்கள்னா யாரு? அடி ஆழ்வார்கள் the incarnations are like avatars of the things like the avatars of Lord Narayana. adla Lord Narayanawa. Lord Narayanawa. yes adi. இல்ல மகனா. அடே மாதா சொல்ற மாரியன். சொல்லு மாதா. அடே ஆழ்வார்கள் ஆர் அவதாரம் ஆஃப் பெருமாள் ஆபரணம் ஆயுதம் அண்ட் நித்திய சூரிகள் அடியேன். அப்புறமா ஆழ்வார்கள் கிட்ட பெருமாள் கிட்ட ரொம்ப பக்தி இருக்கும் அடியேன். சூப்பர். சோ பெருமாளுடைய திவ்ய ஆயுதங்கள், திவ்ய ஆபரணங்கள், இல்லைன்னா நித்திய சூரிகள், இவாதான் ஆழ்வார்களா வந்தா. இப்ப அதுலா சொன்ன லிஸ்ட்ல அப்படிதானே இருந்தது. எந்த ஆழ்வார் யாருடைய அம்சம்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப பாஞ்சஜன்யத்துடைய அம்சமா பொய்கை ஆழ்வார் வந்தார் அப்படின்னா என்ன தெரியறது? பெருமாளுடைய திவ்ய ஆயுதம் பாஞ்சஜன்யம். அதே மாதிரி வைஜெயந்தியினுடைய அம்சம் தொண்டரடிப்புடைய ஆழ்வார் அப்படின்னா அவருடைய திவ்ய ஆபரணத்துடைய அம்சம் அவர். அதே போல விஸ்வக்சேனர் அம்சம் நம்ம ஆழ்வார் அப்படின்னா நித்தியசூரியோடைய அம்சம் அவர். அந்த மாதிரி பெருமாளுடைய டிவைன் வெப்பன்ஸ், அதாவது திவ்ய ஆயுதங்கள், இல்ல டிவைன் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது திவ்ய ஆபரணங்கள், இல்லைன்னா நித்திய சூரியன், இவாதான் ஆழ்வார்களா வந்தா. சோ இதெல்லாம் நம்ம டீடைல்ல படிச்சிருக்கோம். ஃபுல் செஷன் எடுத்து படிச்சிருக்கோம். தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணின்னு வாங்குவோம் எல்லாரும் அடுத்த கிளாஸ்க்குள்ள. சரியா? சஜாத்தியர்னா யாரு, விஜாத்தியர்னா யாரு எல்லாம் கேட்பேன். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா போய் போன செஷனை ரிவைஸ் பண்ணின்னு வாங்கோ. எல்லாரும் ஆன்சர் பண்ணும் நெக்ஸ்ட் டைம். ஓகே? சோ திவ்ய சூரிகள்னு அவளுக்கு ஏன் பேரு, அவ பாடின பிரபந்தத்துக்கு திவ்ய பிரபந்தம், திவ்ய தேசம் எல்லாம் கேட்பேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்தது, இப்போ 7 minutes தான் பாக்கி இருக்கு செஷனுக்கு.
ஸோ ஒரு ஆழ்வார் சரித்திரம் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன், பட் ஐ டோன்ட் நோ இஃப் வீல் ஹேவ் த டைம் டு டூ தட். 7:30 வேற செஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அடியன் ரகுவம்சம் செஷன் 7:30 தான் இல்லையா, 8 o'clock? ஆமா அடியன் 7:30 தான். 7:30 சரி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்க வேண்டாம். நீங்களாம் ஒழுங்கா ரிவைஸ் பண்ணிடுவாங்க ஆழ்வார் கதைய. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வீல் ஹாவ் அ செஷன். அதுல நம்ம 2-3 சரித்திரங்கள் கவர் பண்ணலாம். ஸோ அந்த சரித்திரம் கவர் ஆன உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஓரல் குவிஸ் இருக்கும் அதை பத்தி, சரியா? அண்ட் இப்போ மிட் இயர் அசஸ்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் வருது ஜூன் 1st வீக்ல. அதுக்கப்புறம் ஸ்டோரி வேல்யூ அசஸ்மெண்ட்டும் வரும். அதுக்குள்ள நம்ம அட்லீஸ்ட் 5 ஆழ்வார்கள் சரித்திரமாவது கவர் பண்ணிடுவோம் அதுக்குள்ள. பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஸ்டோரிஸ், ஸோ வி கேன் கவர் இட் ஃபாஸ்ட், சரியா? ஸோ தட் இஸ் இட் ஃப்ரம் அடியன் ஃபார் டுடே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? Anantan Seshashri, you can tell 12 Alvar names. Okay, I would like to hear that. Solrela. Alvar, Bhudat Alvar, Alvar, Sirumanshi Alvar, Nammalvar, Madhukali Alvar, Kulasekar Alvar, Periyalvar, Andal, தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையார். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், வெரி நைஸ், நன்னா சொன்னேன். ஸோ அடுத்த தடவை இதை ரிவைஸ் பண்ணினாங்கோ. அடுத்த தடவை அடுத்த வாரமே இருக்கும் கண்டிப்பா. ஆழ்வார் சரித்திரங்கள் 2 செஷன் இருக்கும். ஓகே, now since this is going on recording, Adiyan would make this statement. நிறைய பேர் இந்த செஷன்ல வராத குழந்தைகள்லாம் தயவு செஞ்சு இந்த கான்செப்ட் ஆஃப் கரணத்ரயம் அண்ட் காணும் தெய்வங்கள் நன்னா கத்துக்கோங்க. எக்ஸாம்க்கு இது உண்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆழ்வார் சரித்திரங்கள் அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். there will be interesting assignments to do also related to that, சரியா? so with this we'll finish today's session. questions வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். தன்யாஸ்மி, ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.